கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த காரியத்தை நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு ராஜாவுக்கு தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் தானியேல் சொன்னான். தனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை உபயோகப்படுத்தினான். அந்த வரங்கள் உபயோகப்படுத்தப்பட்ட போது நேபுகாத் நேச்சார் என்ன சொன்னான் பாருங்க, வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் அங்கு எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை பாருங்கள். 47வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜா தானியேலை நோக்கி நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் இந்த தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். நல்லா கவனிங்க. வரங்கள் வெளிப்படும் போது ராஜா என்ன சொல்லுவான்? வரங்கள் வெளிப்படும் போது, சுகமாக்கும் வரங்கள், வெளிப்பாடுள்ள வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள் வெளிப்படும் போது ராஜா என்ன சொல்லுவான்? இந்த தேவன் தேவர்களுக்குள். அதாவது என்ன அர்த்தம்? எங்க கிட்ட நிறைய இருக்குது, அதுல இதுவும் ஒண்ணு கொஞ்சம் பெருசு, அவ்வளவுதான். நல்லா கவனிங்க. வரங்களுக்கு நான் விரோதி அல்ல, வரங்கள் தேவை, வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். தீர்க்க தரிசன ஆவி இன்றைக்கும் கிரியை செய்ய வேண்டும், நல்லது. ஆனா தீர்க்க தரிசன வரமும் குணமாக்குற வரமும் செயல்படும் போது ராஜா என்ன சொல்லுவான்? தேவர்களுக்குள் சொல்லுங்க. உங்கள் தேவன் தேவர்களுக்குள்ள தேவன். ஆனா நீ பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டி சிங்கத்தின் மத்தியிலையும் தூக்கி போடுவதற்கு உன்னை விட்டுக் கொடுக்கும் போது உன் சரீரத்தையும் நீ அவருக்காக பரிசுத்த போராட்டத்திற்காக இழப்பதற்கு ஆயத்தமாகும் போது அவன் சொன்னான், இவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்று உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளும் அறிய கடவுது, வணங்க கடவுது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா?